தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கருத்து கணிப்பு வெளியானது. முதல் முறையாக முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்று மாலை புதிய கருத்து கணிப்பு வெளியானது. பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளன. இதில் மை ஆக்சிஸ் இந்தியா என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 5 ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம் என தெரிய வந்தது. ஆனால் தற்பொழுது புதிய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இந்த 2 பேருமே முதலமைச்சர் ஆக மாட்டார்கள், புதிதாக ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. மை ஆக்சிஸ் இந்தியா என்ற நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தியது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவுற்றது. ஓட்டு போட்ட பின்பு 35 லட்சம் மக்களிடம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக அதிமுக 2 கட்சிகளும் தூக்கி வீசப்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழகம் 120 இடங்களில் வெற்றி பெற்று நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவார் என அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்தியா டுடேயும் விஜய் தான் முதலமைச்சர் என தெரிவித்துள்ளது. ஆக 2 நிறுவனங்களும் துல்லியமாக தெளிவாக கணக்கெடுப்பு நடத்தி கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளன. முதல் முறையாக திமுக அதிமுக அல்லாத ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சராகிறார். நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகின்றார். ஏறத்தாழ 99% தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு துல்லியமாக உண்மையாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் மாறலாம். ஆனால் வருகின்ற 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு உறுதி செய்யப்படும். வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி காலை 9 மணிக்கு நிலவரம் தெரிந்துவிடும், யார் ஆட்சியை பிடிப்பார் என்று. நடிகர் விஜய் இன்றைய தினம் பனையூரில் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். நடிகர் விஜய் முதலமைச்சராகிறார். 60 ஆண்டுகள் கழித்து திமுக அதிமுக அல்லாத ஒருவர் முதலமைச்சர் ஆகின்றார்.